ஹாய்ங்க, வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்களா, வரும்போதே உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு நல்லா பசுமையாக செடியோட வந்திருக்கேன். என்ன தகவல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி அப்படின்னு எல்லா டைப் ஆஃப் கொஷினும் இந்த ஒரு செடியை வச்சு பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இந்த செடி பச்சை கலராக தெரியுது இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பச்சையத்துக்கான காரணம் குளோரோஃபில். என்ன எலமெண்ட்னு தெரியலையா? மெக்னீஷியம் இருக்கிறதால தான், இந்த குளோரோஃபில் இருக்கிறதால தான் இது நம்மளுக்கு பச்சை கலராக தெரியுது. இந்த பச்சையத்துக்கான காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொதுவாக சுவாசம் எப்படி இருக்கும் தாவரங்களுக்கு? நாம் எப்படி சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றோம் இல்லைங்களா? தாவரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. பகலில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடும். ஸோ நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுறதால. நைட்டில் பார்த்தீங்கன்னா இதே தாவரங்கள்லாம் என்ன பண்ணோம்னா நம்மள மாதிரியே சுவாசிக்கோங்க, ஆக்சிஜனையும் உள்ள எடுத்துக்கும். அதனால தான் நாமெல்லாம் நைட்டில் மரத்தடியெல்லாம் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, பேய் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லிட்டு ஏதோ அமுக்கம் அமுக்குச்சு அப்படின்றதான் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, நைட்டில் ஆக்சிஜன் அதுவும் சுவாசிக்குது, நாமளும் சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அதனால நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படும். ஸோ நமக்கு மூச்சு திணறல் மாதிரி வரும். அதை தான் நம்ம எல்லாரும் பேய் அமுக்குச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ சுவாசம் பொறுத்த வரைக்கும் தாவரம் நைட்டில் ஆக்சிஜனை சுவாசிக்குது, பகலில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அடுத்தது என்னென்னு முக்கியமான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவரங்கள்லாம் நீரை எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், போர்டில் ஒரு பிக்சர் வந்துருக்குன்னா, அதாவது தாவரங்கள் தண்ணியை எந்த முறையில் உள்ளிழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட், அதாவது இந்த வேரோட இந்த பார்ட், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நுண்புழை ஏற்றம்ன்ற டைப்பில் அப்சர்வ் பண்ணுது நீரை. இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நுண்புழை ஏற்றம், அதாவது இந்த வேர் பகுதியிலேருந்து நீரை எப்படி உறிஞ்சுதுன்னா நுண்புழை ஏற்றம்ன்ற மெத்தடில் உறிஞ்சுது. இதுக்கு மேலே இந்த கிளைகளுக்கெல்லாம் நீர் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுடு பரவல்ன்ற மெத்தடில் நீர் அப்சர்வ் பண்ணுது. அப்போது தாவரத்தில் நீர் எப்படி அப்சர்வ் பண்ணால், வேர் பகுதின்னு பார்த்தீங்கன்னா நுண்புழை ஏற்றம், இங்கே கிளை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுடு பரவல். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கொஷின்ல ஏற்கனவே கேட்டது தான். இப்போ சூரியனை நோக்கி வளருது இல்லைங்களா தாவரம், அது ஒரு பாட்டு. எந்த பகுதி சூரியனை நோக்கி வளருதுன்னா மேல் பகுதி, அதாவது புவிக்கு நேராக புவி நோக்கி வளருது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் பகுதி, சரிங்களா? புவிக்கு ஆப்போசிட்ல வளருது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பகுதி புவிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வளரும். இது புவியை நோக்கி வளரக்கூடிய திசை வேர் பகுதி. இதை தவிர்த்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது இந்த லெகுமினஸ் தாவரம்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக லெகுமினஸ் இல்லைங்க. லெகுமினஸ் தாவரத்தில் அவரை, துவரை, பட்டாணி செடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அதுதான் நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்துருப்போம். வேர்க்கடலை செடி படங்குன்னொடனே இந்த இடத்தெல்லாம் ஒரு மாதிரி முண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உருண்டையா இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடிக்கு உண்டான அதாவது இந்த செடிக்கு உண்டான நைட்ரஜனை ஃபிக்சேஷன் சொல்லுவோம். நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிற ரைசோவியம் ஃபேக்டரியாக்கள், இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம். அந்த வேர் முண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருந்துச்சுன்னா தான் தாவரம் நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது என்ன தாவரம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த அவரை, துவரை, பட்டாணி, வேர்க்கடலை, இந்த தாவரத்தை தான். ஓகேங்க, இன்னைக்கு தாவரத்தை பற்றி உங்களுக்கு எல்லா விதமான நியூஸும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாரும் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க.